வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்க கௌஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். இந்த வீடியோவில் நான் யூகேல எப்படி வேலை செய்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், எப்படி இந்த வேலையை எடுத்த நான் என்று சொல்லித்தான் உங்களோட கதைக்க போறேன். என்னென்ன வேலை செய்து நான் என்று சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல போறேன். வாங்கோ வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனல்ல புதுசா பார்க்க வந்தவன் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எப்படியான வீடியோக்கள் வேணும், என்னென்ன வீடியோக்கள் வேணும்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ முழுசா பார்த்தா தான் இந்த சேனலுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். வாங்க இப்ப வீடியோவை பார்க்கலாம். வாங்கோ இப்போ நாங்கள் கதைப்போம். நான் இப்போ யூகேல இருக்கிறேன், அதுவும் சொந்த வீட்டில் யூகேல இருக்கிறேன். சொந்த வீடு வாங்குறதுன்றது இந்த யூகேல பயங்கர கஷ்டம். அது ஒரு எல்லோருடைய கனவாயும் இருக்குது. நான் எப்படி வீடு வாங்கினான்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோருக்கும் நான் சொல்லுறேன். இப்போ வாங்க நான் யூகேல எப்படி வேலை எடுத்துறேன், இப்போ என்ன வேலை செய்கிறேன், என்னென்ன வேலை செய்து நான் என்ன சொல்லி உங்களுக்கு சொல்லுறேன். நான் இங்கே யூகேக்கு 2015 செப்டம்பர் மாதம் வந்த நான். இப்போ ஒரு 9 வருஷத்துக்கு முதல் நடந்த அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 9 வருஷத்துக்கு முதல் செப்டம்பர் மாதம் இங்கே யூகேக்கு வந்துட்டேன் நான். அதுவும் நான் கல்யாணம் செய்து தான் வந்த நான். ஸ்பான்சர் விசாவில் வந்த நான். இவர் என்ன நான் ஒரு 1 year அங்கே வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு என்னை இங்கே கூப்பிட்டவர். வந்துட்டு நான் இங்கே வீட்டில் இருந்தேன். இவரும் ரூம்லான் இருந்தவர். அது ரூம் கதை பெரிய கதை. உங்களுக்கு அதை நான் வடிவா டீட்டெயில்ஸாக பிறகு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லுறேன். ரூமில் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சு நான் எப்படி என்ன இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன். பஸ்ஸுகள், ட்ரெயினுகள், அம்மா அதெல்லாம் பெரிய ஒரு கதை. அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுவேன். நான் இங்கே செப்டம்பர் மாதம் வந்த உடனே இவரும் ஒர்க் போயிடுவார். நான் ரூம்லேயே தான் இருக்கிறது. ரூமில் டிவி இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ ஷேரிங் ஹவுஸில் இருந்த நாங்கள் அப்போ கீழே தான் வீட்டுக்காரவையும் வேலைக்கு போயிடுவேன். கீழே தான் போய் டிவி பார்க்க. இவரோட ஒரு லேப்டாப் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஃபோன் தான் ஏன்னா அப்போ அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள், அக்காக்களோட எல்லாமே ஃபோன் தான் கதைக்கிறது எல்லாரோடையும். லேப்டாப்பில் ஒரு நாளைக்கு 2-3 படத்துக்கு மேலே பார்த்துருவேன். அப்போ பார்த்துக்கணும். அப்படியே இருக்கும்போது போரிங்காக இருந்துச்சு. அப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவரையும் கேட்க இவர் சொன்னார், நீ திடீரென்று எப்படி வேலைக்கு போவாய், ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிறாய். இங்கே நாங்கள் ஊரில் எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூடி இங்கே யூகேயில் அவங்கள ஆக்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதைக்கிற ஆக்ஷன்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றையும் எங்களால் புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கும். கடற்கடண்டு கதைப்பாங்களா, ஸ்லோவாக கதைக்க மாட்டாங்க, கடற்கடண்டு கதைச்சு கொண்டு போவாங்க. என்ன கதைக்கிறாங்க, ஏது கதைக்கிறாங்களன்னு முழிச்சு கொண்டு இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நினைக்கிறேன், ஆரியாண்ட படம்னு நினைக்கிறேன். நயன்தாரா பாடன்னு சொல்ல ஆரியா பாடிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி தான் எப்படி என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்போ இவர் சொன்னார், நீ டக்கண்டு என்னென்று வேலைக்கு போவாய், பெருசாக இங்கிலீஷ் ஒன்றும் உனக்கு டக்கு நமக்கு கதைக்கணும்லாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். நானும் என்னடா செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சும்மா இங்கிலீஷ் படங்களெல்லாம் பார்ப்பேன். இருந்து படங்கள்லாம் பார்த்து ஓகே எப்படியும் வேலைக்கு போகணும் என்ற ரீதியிலேயே என்ன கொஞ்சம் வேலைக்கு போனால் தான் நான் ஊர்லேயும் எங்களோட ஃபேமிலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போ அம்மாக்களுக்கும் கொஞ்சம் காசுகள் போடலாம் கொள்ளலாம், இவருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். எத்தனை காலம் தான் ரூமில் இருக்கிறது, வீடுகள் வாங்கணுமே கொள்ளணுமே என்று நானும் வேலைக்கு போகணும்னு. அப்போ இவர் சொன்னார், ஓகே நான் செய்கிற, அவர் டெஸ்கோவில் வேலை செய்கிறவர், அவர் காலமே வேலைக்கு போனவர். அப்படியே போயிட்டுது நாட்கள் கடந்து 10ஆம் மாதம் ஆயிட்டு, 11ஆம் மாதம் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸும் வந்துட்டு, கிறிஸ்மஸ் இங்கே 12ஆம் மாதம் கிறிஸ்மஸ் தானே. இப்போ கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் வேலைக்கு ஆக்கள் எடுப்பினோம். இங்கே வேறு சூப்பர் மார்க்கெட் வழியெல்லாம் வேலைக்கு எடுப்பினோம் ஆக்களை, அது டெம்பரரி ஆக்களுக்கு எடுப்பினோம். அப்போ இவர் சொன்னார், தான் வேலை செய்கிற கடையில் இப்படி கிறிஸ்மஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கும் நைட் வேலை, இரவு 10 மணிக்கு போனால் விடிய 7 மணிக்கு தான் முடியும், நீ செய்ய போறியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் எனக்கு வேலை தானே முக்கியம், நைட்டா பகலா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வரேன். அதுவும் என்ன செல்ஃபில் இங்கே கூட சாமான் அடிக்கிற வேலைகள் இப்படி செல்ஃபில் கொண்டு வந்து ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு நான் வடிவாக உங்களுக்கு ஒரு நாளை நான் வேலை கடைக்கு போனால் காட்டுறேன்னு ஒரு இதாக இருக்கும். நாங்கள் இப்படி பின்னுக்கு போய் ஆகஸ்டில் போய் எடுத்து வந்து செல்ஃபில் சாமான் அடிக்கும். அந்த வேலை தான் இருக்குது, நீ செய்ய போறியான்னு. எனக்கு வேலை வந்தால் காலம் தானே, ஓ செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் போனால் அவன் ஸ்டோர் மேனேஜர் ஒரு
எங்கள் ஸ்ரீலங்கன் தமிழில் இந்தியா தமிழ். அவள் ஒரு கேர்ள், ஒரு உமன். அவ நல்ல ஸ்வீட்டாக கதைச்சா, தமிழாலையும் கதைச்சா, இங்கிலீஷாலையும் கதைச்சா. ஆனால் என்னுடைய லைன் மேனேஜர் இங்கிலீஷ், அவள் தான் நைட் மேனேஜர். அப்போ அவள் சொன்னா, டோன்ட் வரி கௌஷிகா, நீ இப்போ செய் இந்த வேலையை, நீ கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவங்களோட ஆக்ஷன் எல்லாம் பிடிச்சிடுவாய், டோன்ட் வரி, பிறகு உனக்கு நான் மார்னிங் தாரேன் உனக்கு ஒர்க், இப்போ செய்யண்டு. ஓகே, எனக்கு என்ன, இப்போ போயிட்டு நான் செல்ஃபில் சாமான் அடிச்சுட்டு வாரது தான். மற்ற ஏதாவது கஸ்டமர் வந்தால் அதை அவளுக்கு ஏதாவது எங்கே வேணும், சாமான் எங்கே இருக்குது, இது இருக்குது, பொருட்கள் எங்கே இருக்குன்னு நாங்கள் சொல்கிறதான் வேலை, வேறொரு வேலையும் இல்லை. ஓகேன்னு முதல் நாள் நான் போயிட்டு ஸ்வீட் செக்ஷன்லாம் நாள் போயிட்டு எல்லாம் அங்கே இன்னொரு தவா நின்றவா. எனக்கு முதல் நாள்ன்றபடியாக எனக்கு எங்கெங்கே பொருட்கள் இருக்குன்னு தெரியாது தானே. அப்போ முதல் நாள் அவள் நின்றவா, ஒரு தவா நின்றவா, அவள் போலந்து கேர்ள் ஒரு ஆள், அவள் நின்றவா சொல்லி தந்தவா இப்படி அடிச்சுட்டு. நான் அடிச்சுட்டு வேற என் கை விரல் பார்க்க மாட்டேங்கல, சிவந்து வெடிச்சிட்டுது கையில், அப்படி ரத்தம் வந்துட்டுது. அப்போ இவர் வீட்டை இருந்தவர் வந்தன் வீட்டை வர இவர் பார்த்துட்டு, நீங்கள்லாம் வேலைக்கு போகணும்னா கையெல்லாம் படிச்சு சத்தம் வருது கொள்ள அதோ இதோடு இவர் குழம்பிட்டு. அதனோட நான் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போவேன்னு சொல்லிட்டு அப்படியே கன்டினியூ பண்ண தான் வேலை. அப்படியே கிறிஸ்மஸுக்கு கன்டினியூ பண்ணி இங்கே ஒரு 6 மந்த் டெம்பரரியாக தருவினோம். அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் பெர்மனெண்ட் ஆக்கிவினோம். அப்போ அந்த 6 மந்த் நான் அப்படியும் பல்ல கடிச்சு கொண்டு பெர்மனெண்ட் ஆயிரோன்னு சொல்லி நல்லா குயிக்காக நல்லா வேலையெல்லாம் செய்தேன். நைட் வேலாம் போனோம் 6 மந்த்துமே. அப்படியே போக அப்படியே என்ன பெர்மனெண்ட் ஆக்கினேன். டெஸ்கோ வேலை கிடைச்சிட்டுதா, பயங்கர ஹாப்பி. அப்படியே 6 மந்த் ஆகிட்டு 7 மந்த். அடுத்த டிசம்பருக்கும் இங்கே ரோயல் மெயில் ஒன்று இருக்குது. ரோயல் மெயிலில் வேலைக்கு அங்காட்டுன்னு சொல்லி அதாலையும் கால் பண்ணுவினோம். வேலைக்கு நாங்கள் இந்த லெட்டர் இருக்கலாம் அதுலலாம் ஷோட் பண்ணி போடுற வேலை, அதுக்கும் கால் பண்ணி நான் அதுக்கும் அப்ளை பண்ணி அதுக்கும் இன்டர்வியூ எல்லாம் போய் அதுக்கும் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் அடுத்த டிசம்பருக்கு 2 வேலை, இங்கே டெஸ்கோக்கும் போவேன், ரோயல் மெயிலுக்கும் போவேன். ஒரு ஈவினிங் போல் ரோயல் மெயிலில் ஸ்டார்ட் பண்ணி நைட் 9 மணிக்கு அதை முடிச்சுட்டு பிறகு 10 மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலம் 7 மணி மட்டும் டெஸ்கோவுக்கு போவேன். அப்படி ஒரு 3 இயர்ஸ் நான் நைட் வேலை தான் போனேன். நான் ரோயல் மெயிலுக்கும் போய்கொண்டே இருந்தேன். அப்படியே 3 இயர்ஸ் போய்கொண்டே இருக்க நாங்கள் பிறகு அங்கே லண்டனில் இருந்து இங்கே அவுட் ஆஃப் லண்டனுக்கு வீடு மூவ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டுது. அது ஏன் வீடு மூவ் பண்ணினாங்க, என்னத்துக்காக வீடு மூவ் பண்ணினாங்கன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் கட்டாயமாக சொல்லுறேன். அப்படியே மூவ் பண்ணி இங்கால வந்துட்டேன். இங்கால வந்தோடனே இங்கே அப்போ ரோயல் மெயில் வேலை இல்லை, ரோயல் மெயில் அது டெம்பரியாக தானே, அங்காட்டு ஏஜென்ட் மூலம் தான் போய்க்கொண்டிருந்தான், அது டெம்பரி வேலை தான். அப்போ இங்கால மாறின உடனே அதுவும் இல்லாமல் போயிட்டு, அது வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் அந்த கால் பண்ணால் தான் போக முடியும் அதுவும். அப்போ அந்த ரோயல் மெயில் வேலையெல்லாம் போயிட்டு டெஸ்கோ மட்டும்தான். டெஸ்கோவில் நான் மார்னிங்கும் மாறிட்டேன். அங்கே நான் இடையில் அங்கே லண்டனில் இருக்கும் பொழுது பெட்ரோல் கிரீனுக்கு ஒரு எக்ஸ்பிரஸுக்கு மார்னிங்கும் மாறிட்டேன். டில்லுக்கு போயிட்டேன். மார்னிங் நைட் வேலைக்கு போகாமல் மார்னிங் டில்லுக்கு போயிட்டேன். ஓகே, டில்லுக்கு போனோன்னே இங்காலையும் அது ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு நாங்கள் வர முடியும். இங்கே அது நாங்கள் பெர்மனெண்ட் ஆகிட்டோம்னா all of the UK நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம். டெஸ்கோவில் இங்கே நாங்கள் விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம். நாங்கள் அப்போ நான் இங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே அவுட் ஆஃப் லண்டனுக்கு டெஸ்கோவில் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் ஈவினிங் வேலை 5 to 12. ஓகே, அது ஓகே. அப்படியே போனோன்னா இன்னொரு வேலை எனக்கு வேணுமே, மார்னிங் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்போ அகல்யனும் எனக்கு இல்லை, அகல்யனும் இல்லை. அப்போ ஓகே, நான் மார்னிங் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிறேனே, அப்போ என்னடா இன்னொரு வேலைக்கு போக மாட்டேன். பெட்ரோல் ஸ்டேஷன் வேலை கிடைச்சிச்சு, அதுவும் டில்லில் தான். அது சூப்பராக போச்சுது. பெட்ரோல் ஸ்டேஷன் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் கடைசியாக நான் இந்த வீடியோ முடியல உங்களுக்கு போடுறேன். நான் எப்படி டெஸ்கோவில் இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறேன். பெட்ரோல் ஸ்டேஷனில் எப்படி எல்லாம் வேலைக்கு போகிறேன், ஃபோட்டோக்கள் சும்மா கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். அது இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் இப்போ போகிறது இல்லை, போகும்பொழுது ஃபோட்டோவில் அடுத்து வச்சு அதை போடுறேன் உங்களுக்கு. அப்போ பெட்ரோல் ஸ்டேஷன் வேலை, பெட்ரோல் ஸ்டேஷனும் அப்படியே போயிட்டுது. டில் தான் அது ஓகே ஆகிட்டு. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பிறகு தெரியாதா, போக 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 ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் லண்டன் வந்து 6 இயர்ஸ் பிறகு எடுத்தபடியா ஓகே ஆகிட்டுது. இங்கிலீஷ் எல்லாம் ஓரளவு இப்போ ஓரளவு கதைப்பேன். ஓகே ஆகிட்டு இங்கிலீஷ் எல்லாம் அவங்க கதைக்கிற ஆக்ஷன் எல்லாம் புரியும், நான் பதில் சொல்லுவேன். இப்போ நாங்கள் சாதாரணமாக தமிழில் நாங்கள் நிறைய வார்த்தை தெரியும். ஆனால் நாங்கள் தமிழில் பிரயோஜனப்படுத்துறது டெய்லி நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம், டெய்லி கொஞ்சம் வார்த்தைகள் தானே கதைப்போம். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாலும் நாங்கள் ஒரு கடையிலே வேலை செய்கிறோமோ அல்லது ஒரு எங்கே வேலை செய்தாலும் அவங்க டெய்லி என்ன அவங்க சென்டென்ஸ் கதைப்பாங்களோ அதுதான் அவங்க கதைப்பினோம். நாங்கள் தான் பயப்படுறது இங்கிலீஷ் நிறைய அப்படி இப்படி. அவங்க டெய்லி நாங்கள் சாதாரணமாக
இப்போ நாங்கள் ஒரு சாதாரணமாக ஆக்களோட எப்படி கயப்போமோ அப்படி தான் அவையிலுங்க. இப்போ நம்ம அந்தந்த வார்த்தைகள் எங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நாங்கள் இங்கிலீஷ் காய்ச்சிக்கொள்ளலாம், புரியும். அதோட நாங்கள் இப்போ எங்களுக்கு புரியலை, திருப்பி சொல்லு, ப்ளீஸ் சே அகெயின், எங்களுக்கு திருப்பி சொல்லு, எங்களுக்கு இப்படி நீங்கள் ஸ்லோலி ஆக்காது ஏன்னா அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க வெள்ளையல். எங்கள் தமிழ் ஆக்கள் தான் எங்களை பயமுறுத்துறதோ அப்படி இப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வெரி ஸோ ஹைண்ட். அவங்க எங்களுக்கு புரியலை, நாங்கள் இப்படி வந்த நாங்கள் எனக்கு ஸ்லோலி ஆக்காது என்றாலும் அவங்க எங்களுக்கு பயங்கர மெதுவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு தெரிகிற வேர்ட்ஸுகளுக்கு அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எங்களோட கதைப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. பிறகு நான் இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் வேலையில் சேர்ந்துட்டேன். நான் பெட்ரோல் ஸ்டேஷன் வேலையிலேயும் ஒரு 2 இயர்ஸாக வேலை செய்தேன். நான் பார்ட் டைமாக தான் போனேன். நான் பிறகு அகல்யன் வந்துட்டார் வயிற்றுல, அது பெட்ரோல் அந்த வாசம் அதெல்லாம் பிடிக்கலைன்னு சொல்லியாண்டு அந்த வேலையை குயிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு வேலை தான், டெஸ்கோ ஒர்க் மட்டும்தான் செய்கிறேன். இதுதான் நான் இங்கே யூகேயில் வேலை செய்கிறேன். என்னென்ன வேலை செய்கிறான்னு சொல்லியாண்டு யாருமே நீங்கள் இங்கிலீஷ் செய்யாது, இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதனில்லை. நாங்கள் ஊர்களில் இங்கிலீஷ் படிச்சிருப்போம், வாசிக்க தெரிஞ்சிருக்கும், எழுத தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த கதைக்கு ஒரு சொற்கள் தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யாருமே இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி, யாருமே பயப்படாதீங்க. இங்கிலீஷ் தெரியாது, ஐயோ எனக்கு வேலை செய்ய இயலாது கொள்ளலான்னு யாருமே பயப்படாதீங்கோ. அந்த மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். என உலகத்தில் எவ்வளவோ பாசைகள் இருக்குது, அதே மாதிரி ஒரே ஒரு பாசை தான் இங்கிலீஷ். யாருமே பயப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு யூகேயில் நான் என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமென்று சொல்லியணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடு எப்படி வாங்கினால், எப்படி நாங்கள் இந்த வீட்டுக்கான முயற்சியில் செய்தனான்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தாரேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் கௌஷி. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.